வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸர். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம். என்ன டவுட்டு? இருக்கு. என்ன டவுட்டு? நேற்று நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். ஆமாம், போயிருந்தீங்களே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறேன். இப்போ நம்மளோட யூடியூப்பை பற்றி அவங்க பேசினாங்க. சரி. அப்போ நான் செய்கிற மாதிரி நீங்களும் செய்கிறீங்களா அதை பார்த்துன்னு கேட்குறப்ப நாங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறப்ப எதுக்கு யோகா இந்த மாதிரி செய்யன்னு கேட்குறாங்க. ஓ, ஹெல்த்தியாக இருக்கேன், எதுக்கு இப்போ யோகா செய்யணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு தகுந்த விளக்கம் வேணும். ஓஹோ, அவங்களுக்கு தகுந்த விளக்கம் நம்மளால் முடிந்த அளவு புரிகிற மாதிரி சொல்லிடுவோம். இப்போ வந்து நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி இப்போ ஆரோக்கியமாக இருக்கும், ஆனால் பின்னாடி முக்கியமான டிசீஸு எல்லாருக்கும் மேக்ஸிமம் இப்போ வருது. அது நம்ம நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சர்டன் ஏஜுக்கு போனக்கு உள்ள டிசீஸ் ஏதாவது சொல்லுங்கள் மேம். நீங்களே சொல்லுங்களேன். சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. ஆமாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. கிட்னி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். ஓகே, அது மாதிரி இப்போ கரெக்டு. இப்போ ஆரோக்கியமாக இருந்தால் கூட பின்னாடி வரதை தடுக்கிறதுக்கு நம்ம சொல்லணும். அப்போ வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா, இப்போ அதை பற்றி அது சம்மந்தப்பட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்டுக்கு உள்ள ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பார்த்துக்கிட்டே நம்ம இதை பற்றி கொஞ்சம் பேசிக்கலாம். அதனால் அந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். ஓகே மேம், நீங்கள் ஹார்ட்டுக்குள்ளே எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நேரம் நின்றுக்கங்க. முதல்ல நம்மளோட ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கோங்க. ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கோங்க. சும்மா இன்றைக்கி சடவுன். இப்போ நம்ம பொதுவாகவே நம்ம யோகா முத்ராலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீத் வாட்ச் பண்ணுவோம். அதில் இன்றைக்கி வந்து இப்போ பார்க்குறது ஹார்ட்டுக்கு உள்ளதாக பார்க்குறோம் இப்போ ஃபஸ்ட்டு இதில். அதனால் வந்து நம்ம அவங்க ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகே மேம், இப்போ முத்ரா எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கைகளை ப்ரேயர் பொசிஷன் வச்சுட்டு அப்படியே மேலே கொண்டு போய் பழையபடி ப்ரேயர் பொசிஷன் அப்படியே கைகளை விரித்து மேலே கொண்டு போகிறாங்க. மேம் ஒரு தடவை ஸ்லோவாக செஞ்சு காமிங்க. வெரி குட். கையில் ப்ரேயர் பொசிஷன் வச்சுருக்காங்க. அப்படியே கைகள் பாம் வந்து ஆப்போசிட் சைடு நோக்கி இருக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்படியே எப்படி அங்கே போய் ப்ரேயர். மேம் இப்போ இதை ஃபாஸ்ட்டாக செய்யலாம். இந்த மாதிரி ஒரு மினிமம் 30-40 டைம்ஸ் செய்யணும். இது வந்து ஹார்ட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ். உங்களுக்கு ஹார்ட்டை வந்து நல்லா அது ஹார்ட்டோட வேலையை கரெக்டாக அது சீராக இயங்குறதுக்கு உண்டான ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான். நம்ம நின்றுட்டே கூட இந்த எக்ஸசைஸ் நம்ம வாட்டுக்கு செஞ்சிடலாம். நின்று செய்ய முடியலைன்றவங்க உட்காந்துட்டு கை வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இந்த எக்ஸசைஸ் செஞ்சிடலாம். மேம் ஒரு 5 டைம்ஸ் கவுண்டிங். 1 2. நீங்கள் வாட்டி செஞ்சுட்டே இருங்க மேம். கைகளை ப்ரேயர் பொசிஷனில் இருக்குது. இப்போ அடுத்து கைகளை உள்ளங்கை வெளியில் தெரிகிற மாதிரி நீட்டி கொண்டு போகிறாங்க. மேலே போய் சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து உள்ளங்கை வெளியில் தெரிகிற மாதிரி கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வராங்க. ஓகே மேம். இப்போ நீங்கள் அடுத்து இப்போ ஒரு ஹார்ட்டுக்குள்ளே ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகருக்கு ஒரு முதிரை பார்த்துடலாம், வர்ண முதிரை பார்த்துடலாம். இப்போ அதுக்கு போய் உட்காந்துக்கங்க. ஓகே மேம், இப்போ நேரம் நிமிர்ந்து அமர்ந்து சுகருக்கு உள்ள வர்ண முதிரை பார்க்கலாம். எப்பயுமே முதிரை செய்கிறதுக்கு முன்னாடி நேரம் நிமிர்ந்து அமர்ந்துக்கிறோம். கீழே உட்காந்து செஞ்சுக்கலாம். கீழே உட்கார முடியாதவங்க இந்த மாதிரி சேரில் உட்காந்துக்கலாம். அதில் நேரம் நிமிர்ந்து அமர்ந்து முதுகுத்தண்டு நேரம் இருக்க மாதிரி அமர்ந்துக்கிட்டு அவங்களோட எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க. நார்மல் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் தான். ப்ரீத் வந்து ஹோல்ட் பண்ண சொல்லலை. நார்மல் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட். இப்போ கைகளை வர்ண முதிரையோட இணைப்பில் வைக்க போகிறாங்க. அந்த முதிரை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சுண்டு விரலோட நுனியில் மேம் கைகளை கொஞ்சம் மேலே தூக்கி ஜூம் பண்ணி காமிங்க. சுண்டு விரலோட நுனியோட கட்டை விரல் நுனியை இணைச்சிருக்காங்க. மற்ற 3 விரல்கள் நேராக நீட்டி கொண்டு இருக்க வேண்டும். மடியில் வச்சுக்கலாம் மேம். இப்போ அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வர்ண முதிரை. இந்த முதிரையை காலையிலையும் சாயங்காலமும் மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் கிட்டக்க உட்காந்து இந்த முதிரை செய்கிறப்ப சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோலாக இருக்கும். அவங்க எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றொரு எண்ணத்தால் கை விரல்களில் கொடுத்துருக்க அந்த அழுத்தத்தை மைல்டாக தான் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். ரொம்ப அழுத்தி கொடுக்கக்கூடாது. அதுக்காண்டி லைட்டாக தொட்டம் மணிக்கிடக்கூடாது. மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். அதை வாட்ச் பண்ணுறாங்க. இந்த முதிரையில் வந்து காலையிலையும் மாலையிலையும் நம்ம செஞ்சுக்கிட்டால் நிறைய பலன் கிடைக்கும். இந்த முதிரை இல்லாமல் எந்த முதிரையாக இருந்தாலும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைப்படுறவங்களுக்கு வந்து சுகர் லெவல் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோலே இல்லைன்றவங்க இந்த முதிரைகளை எப்படி மாத்திரையை 3 வேளை 4 வேளை சாப்பிட்றோமோ அதே மாதிரி 4 டைம்ஸ் செஞ்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து இந்த பயிற்சிகள்லாம் செய்யணும். இப்படி சாப்பிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக 2 ஹவர்ஸ் கேப் வேணும். அது எல்லோரும் எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. நாங்களும் பதில் சொல்லிகிட்டே தான் இருக்கோம்.
இப்போ அவங்க பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டு கை விரலில் கொடுத்துருக்க சுகர் லெவலை கண்ட்ரோலாக வைக்கக்கூடிய வர்ண முதிரை செஞ்சுருக்காங்க. மடி மீது வைத்துக்கலாம் கையை. ஓகே மேம், மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன ப்ராப்ளத்துக்குள்ள இது கேட்குறீங்க மேம்? இப்போ முட்டு வலிக்கு பார்த்துடலாம் மேம். மூட்டு வலிக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான். நல்லா சேரில் அமர்ந்துக்கணும். கால்களை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். காலை அந்த நீ லெவலுக்கு அப்படியே உயர்த்தணும். ஆனால் பாதத்தை கீழே வந்து தரையில் படாமல் பார்த்துக்கணும். ஓகே மேம். இப்போ அடுத்த கால். இப்போ மேம் நீங்கள் வாட்டு செஞ்சுட்டே இருங்க. மேம் வந்து சொல்கிறது மாதிரி எதுக்கு செய்யணும் யோகா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து முந்தியெல்லாம் வந்து அது என்ன மேம் ஒரு இது இருக்குல்ல, டூ ஆர் டை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ வந்து டூ ஆர் டையெல்லாம் கிடையாதுங்க. இப்போ எல்லாம் டூ ஆர் மஸ்ட் டூ. ஏன்னா கண்டிப்பாக யோகா, இந்த முத்ரா, இந்த மாதிரி பயிற்சிகள், ஏதாச்சும் ஒரு பயிற்சி எக்ஸசைஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறப்ப ஹெல்த் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா நிறைய நோய் பரம்பரை வியாதிகளாக வருது. அடுத்து ஏஜ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஃபுட் ஹேபிட்னால நிறைய நோய் மாற்றம் வருது. ஓகே மேம். இப்போ மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துக்கங்க. இப்போ நம்ம வீடியோ இவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா, அதுக்காண்டி நம்ம 3 டிசீஸ்க்குள்ளே தான் பார்த்துருக்கோம். 4வதாக ப்ரெஷருக்கு உள்ள ஒரு சின்ன முதிரை பார்த்துருவோம். மேம் பழையபடி நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க. உங்கள் எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணுங்கள். மற்றொரு எழுத்தால் ப்ரெஷருக்கு நம்ம ப்ரெஷர் அதுக்கு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சின் முத்திரை. அது எப்படி செய்கிறாங்கன்னு சின் முதிரை மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். கட்டை விரலின் நுனியோட ஆள்காட்டி விரலின் நுனியை இணைத்து மடி மீது வைத்திருக்காங்க. இப்போ இந்த சின் முத்திரையை பார்த்திங்கன்னா இன்னொன்று மெயினாக இப்போ நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீக்கி மன அமைதியை கொடுக்கறது இந்த சின் முத்திரை. அடுத்து நமக்கு வந்து ப்ரெஷர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். இந்த ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். இந்த முதிரை ரெகுலராக செய்கிறப்ப ஆஸ் யூஷுவல் முதிரையோட ப்ரொசீஜர் நம்ம நிறையா வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஒரு இனத்தால் பிரீத் வாட்ச் பண்ணிவிட்டு மற்றொரு இனத்தால் கை விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு இப்போ வந்து புரியும். நம்ம வந்து கண்டிப்பாக டூ ஆர் மஸ்ட் டூ அந்த லெவலில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள், யோகா முத்ராஸ் மாதிரி பயிற்சிகளை நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கணும். சிம்பிளாக கூட செஞ்சுக்கலாம் யோகா முத்ராயை. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். மேம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேம் உங்களுக்கு கேட்ட டவுட்டு கிளியர் ஆகிடுச்சா? இதையே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ.